பட்ஜெட் இருக்கு முனிசிபாலிட்டியில, முடிஞ்ச அளவுக்கு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 300-400 பேர்னா. அவன் லைவ் வைக்கலனாக்கா தர்ணா உட்காடுறான். அப்படி லைவ் வச்சா உட்காந்து கொஞ்ச நேரம் பாருங்க. நான் தர்ணா உட்காடுறேன், லைவ் வச்சே தீர்த்தோம். 65 கோடி கொடுத்துக்கிறாங்க வாட்டருக்கு. எவ்வளோ உள்ள கிருஷ்ணால யார் வந்தாலும் எச்சதான். திருநாய் என்னங்க, திருநாய்க்குது, அது என்ன பண்ணும்? யார் சோறு போட்டாலும் வீட்டுக்கிட்ட போய் நிற்கும். ஆனா வீட்டு நாய் போவாது. வீட்டு நாய் இன்னும் கடிக்க வரும். எனக்கு வீட்டு நாயா இருக்கணும், தெருநாயா இருக்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. அந்த தெருநாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம். கரெக்டுங்களா? எவனா ஒருத்தன் போயிருப்பான், உடனே நம்ம பாட்டுக்காரங்க பாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க. எப்படி ஒரு 2-3 பேர் போயிடறான்னு வச்சுக்கோ, அவருக்கு போயிட்டாரு. அவன் முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறான்னு எனக்கு தானே தெரியும். நான் பயப்படுறதுக்கு நான் பயப்படணும் இல்லையா? அதுவும் அவன் போயிட்டானா எப்படி? அவன் பின்னாடி போனா ஒரு மாசம் போயிருமே. அவன் வரைக்கும் தான் அவன் போகணும். இது இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலையெழுத்து. அந்த மாதிரி போறவன் யாரானாக்கா அவன் நல்லதுன்னு கிடையாதுதான் எனக்கும் தெரியும். இந்திய குடியரசுக் கட்சி என்னைக்கு கீழே விழாதுங்க, தோக்கலாம். அந்த அம்மா ஜெயிச்சாங்க அப்படின்னா பணத்தால ஜெயிச்சாங்க. நம்ம கிட்ட பணம் இல்லை, நம்ம தோத்தோம், அவ்வளவுதான். எச்சம் இருக்கத்தான் செய்வான். காசு மேல உள்ள ஒண்ணு வச்சுருப்பா, வெளியே ஒன்று சொல்லுவான். கண் பார்வையிலும் தெரியும், முகத்திலும் தெரியும், அவன் சிரிக்கிற சிரிப்பிலும் தெரியும். எனக்கு அப்படியேப்பட்ட மேல அக்கறையும் இல்லை. அது என்னத்துக்கு ஒளி முறையா நான் மறைச்சு எல்லாரும் நீங்க கோஆபரேட் பண்ண ஒன்னும் அவசியமே இல்லை. உங்களை யாராவது நிக்கிறது இருந்தா கூட நில்லுங்க எம்எல்ஏ, அப்பதானே தெரியும் அந்த வழி. கவுன்சிலர் நிக்கிறதுக்கு பாருங்க. மைனிங் சைட்ல 15 கவுன்சிலர் நம்ம பிடிச்சே தீரணும். மொத்தம் 17 இருக்குது. அட்லீஸ்ட் 2 இப்படி அப்படி போனா கூட 15. அப்பதான் இந்த ஊர் முன்னேற்றம் இருக்கும். நம்ம அப்படியே நினைக்கிறோம், 500 கொடுத்தான் தலைவர், எங்க 1000 ரூபாய் கொடுத்துனுக்குறாங்க இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டா என் வாழ்க்கை நான் வார்த்தைலாம் வருதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. அவன் தான் அவன் டென்ஷனே இல்லைன்னா இவங்க என்னத்த கொஞ்சிருக்கு. நானு இப்போ ஒரு 4 பிள்ளைகளை பெற்றுக்கிற ஒழுங்குல பிள்ளை அப்பா என்ன பண்றாரு? ஒழுங்கு கெட்ட மகனை அப்படிலாம் பண்ணிட்டு இதுதானே அம்பேத்கருக்கு உயிரோட இருந்ததுதானே தானே சொல்லியிருப்பாரு. லக்னோல அவர் பேசும்போதும் கண்ணில் தண்ணி விட்டு ஒரே வர சொன்னாரு, பச்சுன்னு என்ன தோக்கடிச்சிட்டான். யார் சொன்ன வார்த்தை இது? உலக நாடுகள்லாம் அவருடைய அறிவை ஏற்றுக்குச்சு. ஆனா அவர் இந்தியாவில சொன்னது வார்த்தை என்னன்னா, பச்சுன்னு என்ன தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு. அதனால இது ஒரு அற்புதமான ஊரு. நல்ல ஊர்ல நாத்தடிச்ச செடிகள் நிறைய இருக்குது, அவ்வளவுதான். ஜென்ரேஷன் மாற மாற யுகங்கள் மாறினே இருக்கும். அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு கொள்கையா இருந்தாங்க. அந்த ஜென்ரேஷன் மாற மாற அவன் புத்தியா மாறின்னு போயினே இருக்கும். 94ல நான் வரும்போது கஞ்சா பத்தி யாருன்னா பேசினா, குடியை பத்தி கூட யாரும் நிறைய பேச மாட்டாங்க. யாரும் பெரிய அப்படி கொடுப்பா. இப்ப ஜென்ரேஷன் மாற மாற என்ன ஆகுது? உங்க வாயாலே சொல்றது எவனும் சரியில்லை சார் ஏரியாலன்றீங்க, யாரை கேள்வி எவனும் சரியில்லைன்றீங்க. அப்ப எவனும் சரியாக்குறோம் நான் திருப்பி கேட்கணும் இல்ல? அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் போக சரி வயசாகி போச்சுங்க. அன்னைக்கு நான் வரும்போதோ எனக்கு பெரியவங்க எல்லாம் வந்து இருந்தாங்க, அவங்க எல்லாம் இல்லை. இப்போ ஒரே லோகநாதன் இருந்தாரு, அவரும் போயிட்டாரு. கரெக்டா? இவெல்லாம் பெரியவங்க எல்லாம் இருந்து இந்த பார்ட்டியை வளர்த்தாங்க, அவங்க எல்லாம் யாரும் இல்லை இப்போ. அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் இவங்க எல்லாம் வந்தாங்க, இருக்கிறாங்க. வடிவேல் இருந்தாரு, அவரும் போயிட்டாரு. இவங்கெல்லாம் கொள்கையில் இருந்தவங்க. அவங்க வம்ச வழியாகிறவங்க வந்து ஜென்ரேஷன் மாறுது, அவன் கொள்கையில் இருக்க மாட்டான். வாய் திறந்தவொடனே எடுத்தவொடனே கேட்கறான், சார் இப்பெல்லாம் ஆவறது இல்லை சார், காசு இருந்தா தான். நில்லுங்க, காசுக்குருவேன், நான் என்ன நிக்கணும்? ஒரு எலெக்ஷன்லயும் குறைஞ்சபட்சம் கேவலமா போட்டா கூட ஒரு 50 லட்சம் செலவு பண்ணிருக்க மாட்டான். போன எலெக்ஷன் எவ்வளவு செலவு பண்ண? கோடிக்கணக்கில் செலவு பண்ண. அது இருந்தாக்கா நான் லக்ஸூரியா வாழலாமே. மாறுவடிக்கிட்டு நீ கத்துக்க வேண்டியதுன்னா நான் இன்விடேஷன் தான் கல்யாணத்துக்கு கூட வர மாட்டான். அவங்க மொழி பண்ணுமென்ட்டு. எந்த பிசினஸ்ல கை வச்சாக்கா நம்மளுக்கு லாபம் வரும்னு தான் பார்ப்போம். எல்லா பிசினஸ்ல கை வைக்க மாட்டோம். இதுல நமக்கு லாபம் வராதுன்னு நினைப்போம். இன்னைக்கு 50,000 ரூபாய் ஒரு மோதிரத்தை கொண்டு போய் வச்சாக்கா அவ்வளவு வராது சார். 30 கொண்டாந்து 35 நிக்க வைக்கலாம். அர்ஜென்டினா நீ கொடுத்து தான் தீரணும். அப்புறம் நம்ம வட்டி கட்டுறதுல ஒண்ணும் இல்லை, போயிடுச்சா 15,000 ரூபாய் அவனுக்கு லாபம். அவன் வேணா காசு வச்சுக்கிறான்னு ஜனங்க மத்தியில் வரானா?
அதே நம்ம கஸ்டமர் அவர் இன்விடேஷன் கொடுத்துக்குறோம் அது வந்துடுறோமா அவங்களுக்கு யாரே பண்றது கஸ்டமராக வாங்க தீபாவளி அன்னைக்கு ஒரு ஸ்வீட் கொடுப்போம் ஆனால் அவனை வாய்ப்பு நிற்பது நம்ம சேட்டுக்கிறார அவர் நம்ம என்னைக்கும் மறக்கிறது இல்லை அவர் மறக்கிறது இல்லை இவரை சரி இதுக்குதான் படிங்கனாரு சொன்னா இன்னும் ரொம்ப அசிங்கம் புரியுதா அந்த காலத்துல நம்மலாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா கோழி போய் எடுத்துட்டு மார்க்கெட் பக்கம் போறான்னாக்கா அதுக்குள்ள அண்டா வச்சுன்னு போவீங்கன்னு அர்த்தம் அடம்பரத்துக்கு வச்சுட்டு அப்புறம் மூட்டுக்கலாம் இப்படிதாங்க வாழ்க்கை ஓடினுச்சு அன்னைக்கு சரியான எடுத்து சொல்றதுக்கு லீடர் இல்லை நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு படிச்சவங்க தப்பிச்சுக்கிறாங்க எவன் படிப்பை கோட்டை விட்டானா அவன் போயிட்டாங்க ஐடிஐ படிச்சா அப்ரெண்டிஸ் படிச்சா பெம்பல்ல வேலைக்கு நான் வாங்க பெம்பல்ல தொழிலாளிகளுக்கெல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் நம்மளால என்ன பண்ணா ஐயோ அவன் ரிட்டையர்ட் ஆகிட்டோம் தூக்கிடுவான் இப்போ இனிமேல் இவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டோன்னு இவருக்கு அப்சர் கட்டி வச்சுருக்காங்கன்னா பகுத்தறிவு கம்மின்னு அர்த்தம் வேற ஒன்று இதெல்லாம் இப்போ இனிமேல் சொல்லி நான் ஒன்றும் திருந்துற மாதிரி எதுவும் இல்லை நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அது சொல்லுங்க நான் இருக்கிற வரைக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டாடலாம் நான் போயிட்டு போய் கூட கொண்டாடணும் அப்போ அது ஒரு குரூப் ஆகிடும் பார்ட்டி ஆகாது தலித்துக்காரங்க ஒரு 10 பேர் வச்சு தலித் போராட்டம்ன்றால அது மாதிரி அம்பேத்கர் போராட்டா அப்படின்னு போ அப்போ நீ தமிழ்ல தான் சொல்லிருக்குவ நம்மளுக்கு பழகிட்டோம் தமிழ்ல போலீஸ்காரங்க ஏய் ஓகே அப்படின்னுமா அவன் காணால தான் பேசுவான் நீ தமிழ்ல பேசும்போது அடிக்குவான் உனக்கு நீ குரல் விடுறதுக்கு ஆள் கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு ஜோக்கா இருக்கும் நீ இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அடிபட்டு சாகுறாங்களா இல்லையா அப்புறம் வேற புள்ளிங்க அன்னைக்கு நீ அழுவ அதுக்கு என்ன பண்றது ஆனா 30% நல்லவங்கிறான் அந்த ஊர்ல 30% அவங்களாகட்டும் அவங்க புள்ளிகளாகட்டும் அவன் வாழறானே அதை நீ 40-50 ஆக்கிட உன்னை அசைக்கவே முடியாது யாரும் பழைய ஆளுங்க உழைக்கிறாங்க பார்ட்டின்ற ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் அவங்க போய் சண்டை போடுவாங்களா அங்கே ஒரு 10 பேர் அவன் காசு கொடுத்தவொடனே அதை வாங்கிக்கிறான் ஒரு பேனர் போடுறான் அவன் எங்க அம்மா போ அவன் காசு கொடுத்தான் அப்படின்னுவான் நீ போய் அவனை எதிர்ப்பியா இல்லை ஆனால் எதுனா கொடுக்கணும்னா வீட்டுக்கு ஒன்று கொடுக்கணும் சார் ஆனா 30% நல்லவங்கிறான் அந்த ஊர்ல 30% அவங்களாகட்டும் அவங்க புள்ளிகளாகட்டும் அவன் வாழறானே அதை நீ 40-50 ஆக்கிட உன்னை அசைக்கவே முடியாது யாரும் பழைய ஆளுங்க உழைக்கிறாங்க பார்ட்டின்ற ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் அவங்க போய் சண்டை போடுவாங்களா அங்கே ஒரு 10 பேர் அவன் காசு கொடுத்தவொடனே அதை வாங்கிக்கிறான் ஒரு பேனர் போடுறான் அவன் எங்க அம்மா போ அவன் காசு கொடுத்தான் அப்படின்னுவான் நீ போய் அவனை எதிர்ப்பியா மாட்டேன் ஏன்னா ஒருத்தர் லைன்ல கிடமை தப்பாயிடும் அப்புறம் ராத்திரில உண்டியா வரணும் நம்மளுக்கு இதுக்கு பொல்லாப்பு இப்படியெல்லாம் இருந்தாக்கா இந்த ஊர் முன்னேறவே முன்னாரு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு போக மாட்டேங்கிறான் மணிப்பூர் அப்படின்னா சுத்துறான் 5ஆம் தேதி இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போறான்றான் அவன் பிரபாகரன் தான் போயிருப்பானா ஒரு பிரபாகரன் தான் போயிருப்பானா இதுதாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி நமக்குன்னு ஒரு லீடர் தேர்ந்தெடுக்கணும் அது இல்லைன்னாக்கா இந்த ஊரில் ஒன்றும் நீங்க பண்ணவே முடியாது யார் உனக்காக குரல் கொடுக்குறதா இது எத்தனை மீட்டிங்ல சொல்றது இதே திருப்பி சொல்றதா எதுக்கு போர் அடிக்குது அதே பாட்டை போட்டுக்கிறான் அதை நிறுத்தி வேற என்ன போட சொல்லுறான்ல அது மாதிரி இப்போ எவ்வளவு நாள் சொல்றது இதை பப்ளிக் மீட்டிங்ல இதான் சொல்லுங்க நான் நீ சொல்லு பப்ளிக் மீட்டிங்ல என்ன பேசலாம் சொல்லு சேகர் என்ன பேசலாம் என்ன சப்ஜெக்ட் பப்ளிக் மீட்டிங்ல பேசுறதுக்கு நம்ம எம்எல்ஏ வைக்கிறோமா எம்பி வைக்கிறோமா சொல்லு என்ன வைக்கிறோம் பேசுறதுக்கு என்னது அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு எதுக்கு பப்ளிக் மீட்டிங்னு கேட்கறேன் சொல்லுவா எது கேட்டாலும் ஆமா எக்ஸ் நோ நடத்தினுக்கிறேன் நான் கேட்டு உங்களுக்கு போர் அடிக்கலையான்னு கேட்கறேன் சொல்லி எனக்கு போர் அடிச்சிருச்சு கேட்டு உங்களுக்கு போர் அடிக்கலையா ஏதாவது சொல்ல வேண்டியதா சொல்லுங்க உங்களுக்கு இருக்கிற ஏரியால உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கணும் என் வார்டுல ஒரு கவுன்சிலர் நான் உருவாக்குறேன் அந்த எண்ணங்கள் யாருக்கு வருது 10 பேர் தான் போதும் அந்த ஏரியாவே மடிக்கலாம் நம்ம பேசுறதே இல்லையா எங்க வார்டுல வந்து நாங்க உங்களுக்கு 1200 ஓட்டு வாங்கி அந்த 1200 ஓட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் கவுன்சிலர் ஒரு ஆள் நிக்க வச்சு நம்ம சரி நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எவ்வளவு வாங்கினாங்க நம்ம ஆப்போசிட்ல ஆப்போசிட் வந்து எல்லாம் காசெல்லாம் போட்டு விட ஒரு 800 ஈக்குவலா தானே இருக்குது நம்ம
நம்ம 1200 வாங்கிருக்கோம். வில்லேஜ்ல போய் இப்போ 5 ஓட்டு போடல நம்மளுக்கு. நம்ம எங்க வார்டு மாதிரி எல்லாரும் வார்டும் பண்ணணும்னாக்கா நம்ம ஜெயிக்கிறது வாய்ப்பு. அது இல்லைங்க நான் சொல்றது, உங்க வார்டு கூட ஜாஸ்தி மாடல் இதுல வந்துச்சு, வந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி இல்லையா? 17 இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. ஆனா வில்லேஜ்ல இருக்கிறவன் ஆர்பிஐ காரன் கேஜிஎஃப் காரனுக்கு 5 ஓட்டு போடல. அவன் குடிக்காரன் தான், அவன் படிக்காதவன் தான், தோட்ட வேலை செய்யறவன் தான். ஆனா அவன் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறான். அவனுக்காக தான் நான் இன்னும் கூட இங்க ஸ்டாண்ட் பண்ணுறேன். அவங்க பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் பேசும்போது அவன்ற வார்த்தை வந்து அது நடைமுறை வார்த்தைகள். 30% இருக்கிறாங்க, 70% அயோக்கியர்களுக்காக நான் ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நீ நின்னேக்கலாம் தோத்துனேக்கலாம், அது ஜாலியா இருக்கும் இல்லையா? இப்போ உன் புள்ள 3 முறை ஃபெயில் ஆயிட்டான்னு நீயே டிசைட் பண்ற, போய் அந்த ஐடி எல்லாம் போய் சேரு சொல்றியா இல்லையா? மெக்கானிக் ஷாப் எல்லாம் போய் கத்துக்க போயிட்டு சொல்றியா இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணிக்கணும்? நான் என்ன பண்ணிக்கணும்? எப்படி சொல்லி நான் என் காசு எலெக்ஷன் காசு விடுங்க. அந்த கருத்து வரும். மான அவமானம் உனக்கு இது என்ன சொல்லுவான்? இதனால பாவம் எப்ப பார்த்தாலும் நிக்கிறான்னு தோந்து கேட்கிறான். அதுக்கு நீங்க யார் தான் நில்லுங்க, நான் உங்க கூட இருந்து உங்களுக்காக வந்து பேசுறேன். சரிங்களா? அந்த வேலையா இல்ல நான் நிக்கணும்ன்றது என்ன எனக்கு வந்து அவ்வளவு முழு மனதில் இல்லை. இருந்தது போயிடுச்சு, மக்கள்ல தெரியல. பட் இனிமேல் என்னடா அது போயிடுச்சு, என்னடா பிரயோஜனம்ன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துருச்சு. அதனால நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீங்க நிக்கிறவங்க யாராவது இருந்தா இப்போ ஸ்டெடி ஆகுங்க. நான் நிக்கிறேன் சார் எம்எல்ஏக்குன்னு இல்லைங்க. என்னண்ணா சுப்ராயன் நான் பேசாதுக்கிறேன், நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இல்லை நான் ஏதாவது தவறா பேசுனா கூட சுட்டி காட்டுங்க. அது சொல்லக்கூடாதுன்றாங்க சில பேர். பொய் சொல்றதான் சார் இந்த உலகம் அப்படின்றாங்க. எனக்கு பொய் சொல்ல கத்து கொடுக்குறாங்க. ஏதோ முன்சாமி உங்க சைட்ல என்ன கூட இல்லை, பொய் சொன்னா தான் சார் லீடர் ஆகுறது, இல்லை நான் ஆகுறது இல்லைன்றாங்க. சாந்து பொண்டாட்டில தான் சொல்லிச்சு, யாரும் சொல்ல மாட்டான். இது சொல்லக்கூடாது தான் நான் மறைமுகமா சொன்னேன். அதே எனக்கு ஃபோன் பண்ணி எங்கம்மா நீ காணோன்னு, எனக்கு வேலை இருந்துச்சு சார் நான் போயிட்டேன் சார், நீங்க உண்மை சொல்லியே தான் சார் நீங்க தோக்கிறது, நீங்க கொஞ்சம் பொய் சொல்லணும் சார் அப்படின்னு அடிச்சு சொல்லிச்சு. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்ட்டு எப்படி? இதெல்லாம் நம்பி தான் நான் கோட்டை விட்டுது. உண்மை பேசணும் எப்பவுமே. எனக்கு என்னத்துக்கு பயம் இல்லை, நான் டிசைட் பண்ணிட்ட மனசுக்குள்ள என்ன டிசைட் பண்ணிக்கிறேன் அதை நான் தான் தெரிஞ்சுக்கணும். அதனால நான் பயப்படணும் எனக்கு அவசியமே இல்லை சார். நீங்க கண்டிப்பா இந்த முறை வந்துருவீங்க, என்ன வெறும் நாமினேஷன் போட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங் போறேன். என்ன எல்லாருக்கும் தெரியும் தானே, புதுசாக யாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையா? ஓட்டு போறது எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியல. ஓட்டு போடுவீங்களா? வெறும் நாமினேஷன் போட்டு வந்துடலாம். என்னங்க எல்லாம் மனம் திறந்து சொல்லுங்க, உறுதி சொல்லுங்க. இவ்வளோ சொல்றாரு, பரிசெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் நாங்க வந்து உங்களுக்கு 30%, 40, 50, 60% பண்றோம் சார்னு ஒரு உறுதிமொழி சொல்லுங்க, சத்தியம் செய்யுங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் சும்மா பொய்யாவது சொல்ல பொய்யில்ல. பாபா இப்போ உங்ககிட்ட பேசுமா சொன்ன பாபா சாஹிப்க்கு அடுத்து நமக்கு ஒரு தலைவர் தான். யார் இந்த மாதிரி கோடி கோடியா இழந்துட்டு பண்ணுவாங்க? உறுதி சொல்லுங்க. எல்லாம் நீங்க வந்திருக்கிறீங்க, தைரியம் சொல்லுங்க. நான் இருக்கிறேன் சார், 30%, 50% பண்றோம் சொல்லுங்க. இறங்கி வேலை செய்யலாம். அமைதி வந்து எதுக்கும் உதவாதுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, 60% நாங்க இருக்கிற தலைவருக்கு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க சார், தைரியமா. எப்பவுமே கூட இருங்க இல்ல இல்ல கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்க முடிவெடுங்க சார். எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும், யாரும் தெரியாதவங்க யாருமே கிடையாது. இன்னோசன்ட் யாருமே கிடையாது சார், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா இன்னோசன்ட் மாதிரி ஒரு தலைவர் எப்படி சொல்றது, எப்படி செய்யலான்னு இது என்ன சொல்றது எனக்கு என்ன தெரியும்? சொன்னாலும் தெரியாது, அது தெரிஞ்சு வச்சுக்கோ. சொன்னா கூட தெரியாதுங்க. பச்சை எம்எல்ஏ எம்பியில ஓட்டு போடும்போது அவன் இது என்ன சொல்றதுன்னு அவன் லீடுகளே கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பேர் நோ கான்பிடன்ஸ்ல தோத்துறான் இல்லையா? அந்த அந்த பற்று வந்து பணத்து மேல் வரணும், பணத்து மேல வரும், பணத்தோடு போயிடணும். இல்லை மண்ணு மேல பட்டுக்கிறோம், மண்ணு மேல பாசமாகணும். எப்படியோ பண்றது அச்சக்கூடாது. நம்ம ஊரு நம்ம காப்பாற்றணும், நம்ம ஊர்ல நம்ம தான் இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும்.
ஒரு புடி மண்ணு நான் விடவே மாட்டேன்டா என் ஊருக்காக அப்படின்னு சொல்றான்ல. ஹிஸ்டரி படிக்கிறது அதுக்கு தான். அதனாலதான் என் ஊர் மக்கள், என் இந்தியாவில் பிறந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவன் மேல வரனா அவனுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது நான் கல்வியை நான் காசா கொடுக்குறேன்னாரு அவரு. கல்வியை கொடுக்கணும்டா, அவன் போயிச்சு போன்றான். இங்க கல்வியை கத்துக்கணும்ன்றா சைலன்ஸா என் வரைக்கும் நான் போயிச்சுன்னு போறேன், நான் மாற அடிக்கணும்னு நினைக்கிறான். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தா கூட சரி, நீங்க போய் அவருக்கு ஒரு முறை மாலை போட்டு அடிக்கடிக்கு வராதிங்க, மற்ற ஜாதிக்காரங்களாம் என்னையே கவனிச்சுக்கிறான். ஆனா மற்ற ஜாதிக்காரெல்லாம் அவன் ஆளுங்கிட்ட தான் போயின்னு இருப்பான். இதெல்லாம் கேட்டுக்கிறேன் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கள, இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்லை, நீ என்ன வந்து நீ தான் பேசணும்னு கேட்கறீங்களே. ஐயர் பெருமாளுக்கெல்லாம் கூட சொன்னேன் நான். ஏன்னா அவரு கூட வேலையில் நிற்கணும், நல்லா பேசுறது ஐயர் பெருமாள் வந்துடுறாரு. ஐயர் என்னத்தை புடிங்கிருந்தவன் சார். படிப்புன்றது வேற, பகுத்தறிவுன்றது வேற. பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவருடைய பகுத்தறிவு இருப்பாரு, உலகத்திலேயே கணக்கு போட்டு பிடிக்க முடியாத மூலம் அவருக்கு. அதனால தான் எல்லா சப்ஜெக்ட்லயும் டாக்டரேட் வாங்கிட்டார் அவர். மகாத்மா காந்தி கூட படிச்சார், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபெயில் ஆகிட்டு வந்தார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு கூட படிச்சார், பாஸ் ஆகல. படிச்சிருப்பீங்களா எப்ப அம்பேத்கரை பத்தி? முழுசா படிச்சிருப்பீங்களா? ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அம்பேத்கர் நமக்காக ரொம்ப பியாண்ட் லிமிட்ல அவர் ரொம்ப நாள் வாழ்ந்துருக்கணும். 56 வயசுல இறந்து போயிட்டார். ஓவர் ஸ்ட்ரெயின். இப்ப டாக்டர் கிட்ட போனோம்னா ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அவர் ரெஸ்ட் எடுத்ததே இல்லையா? என் சமுதாய மக்களுக்கு ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கணும், என் மக்கள் இப்படிதான் இருக்கணும். டேய் உன்னால முடியலன்னா கூட அங்கேயே விட்டுற ஆசை, டிஸ்டர்ப் பண்ணாதுன்ட்டு போனார். நீங்க உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும் சார். வாலிப யார்கிட்டயே சொல்றீங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உனக்கு ஓட்டு போட்டாங்க சார், அப்போ வீட்டுல இருக்கிற ஓட்டு போடலாம். அப்போ நான் வேற ரோய் கட்டினா என்ன ஆகும்? அதனால திட்டாம்பா, நீயே தான் சொல்றது எனக்கு, மட்டும் ஏன் போடல? அப்போ உன் கண்ட்ரோல் இல்லை அவங்கன்னு அர்த்தம் இல்லையா? இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. நீ தங்க வயதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னா ஒரு 4-5 மாசத்துல கவுன்சில் முடிஞ்சிடுது. 27ஆம் தேதி பட்ஜெட் மீட்டிங் காடா பேப்பர்ல எல்லாம் வந்துக்குது. அது தமிழ்ல விளக்கமும் சொல்லிக்கிறேன். அவங்க லைவ் கொடுக்கல, லைவ் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் லெட்டரும் கொடுத்துக்கிறேன், விஷயமும் சொல்றேன். லைவ் கொடுத்தே தீரணும். என்ன நடந்துச்சு உன் ஏரியால நீ தெரிஞ்சுக்கணும். உன் கவுன்சிலர் என்ன பண்ணாங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். இதான கவுன்சிலர் ஓடி ஓட்டு போடுற நம்ம சொந்தக்காரன். அவரு இல்லைனாக்கா வெட்டி ராத்திரில அடிச்சிடறான். ஒன்றே உடனே புள்ளிங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? தறி வீணா கூட தான் சேர்த்து போடுவான் இல்லையா? இப்போ அந்த கவுன்சில் பாடி பிடிச்சவங்கன்னா ஏன்னா கேஜி இப்படி டர்ன் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்கு தான் கவுன்சில் எலெக்ஷன். நில்லுங்க, யாருக்கு தைரியம் அவங்க நில்லுங்க. காசு இல்லையா சார்? நான் காசு வாங்காத ஓட்டு போடுங்கடா. அப்புறம் நீ சம்பாரிச்ச காசு அடுத்து இன்னொரு வாய்ப்பு கொடு. இதுதான் நோக்கமாவே இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம மண்ணு நம்ம கோட்டை கூடாது. மைனிங் சைடுல வீடுகளுக்கெல்லாம் காத்தா கொடுக்குறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் டெல்லி போனோடனே உங்களுக்கு காத்தா வரும்னு சொன்னாரா இல்லை எம்பி? பாத்தீங்களா நான் டிவில எல்லாம்? 2 மாசம் ஆச்சு. எவ்வளோ? 2 மாசம். எனக்கு 2 நிமிஷம் வேலை. அது நான் எம்பி வந்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஜாஸ்தி எனக்கு. இதான் பெம்மல்ல பேசி காமிச்சேன் நானு டேட்டை பத்தி. மந்திரிகளால முடியாதது சும்மா ஒரு 0 போட்டாச்சேன். வேற ஜஸ்ட் ஒரு 0 கொஸ்டின்ல. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒவ்வொரு மந்திரியும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இவன் பேக்ரவுண்ட் என்ன, இவன் ஏரியால என்ன பண்ணிக்கிறான், இவன் கான்ஸ்டியூஷன்ல என்ன பண்ணிக்கணும், இவன் வரைக்கும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு அது மேல சும்மா ஒரு 0 போடணும். அனுப்பிடுவான். நம்மளை கூப்பிட்டு உனக்கு என்ன ஒன்று சொல்றாரு செய்து கொடுக்குறான்னா, எனக்கு வீடு ஒன்று வாங்கி கொடுத்துரு பெங்களூர்ல இருந்தா கேட்டேன். மழையில் இருக்கிற எல்லா ரோடும் போடணும், எல்லா பிரிட்ஜும் கட்டணும். அன்னைக்கு நான் போராட போயிருந்தாக்கா இன்னைக்கு மகனுக்கு ரோடே கிடையாது. நீ என்ன தான் பைக் வச்சிருந்தா கூட சரி, எதுல போயிருக்கணும்? அவ்வளவுதானே. நீங்க போட்டு ரோடு சார் இன்னும் கூட ஜோரா இருக்குது. அந்த பிரியாபாடு ரோடு ரொம்ப ஜோரா இருக்குது. டபுள் ரோடுன்றது என்னன்னு கத்து கொடுத்தோம் நான் உனக்கு. இவங்க என்ன பண்ணானுங்கன்னாக்கா ஒரு பைப்பு போட்டு 2 லைட்டை போட்டு இதான் ஐமாஸ் லைட். நான் அப்படி பண்ணல. யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காது, ஒரு கடையை கூட இடிக்காத கவர்மெண்ட் பில்டிங் எல்லாம் உள்ள தள்ளுறாங்க. அன்னைக்கு மகாராஜா இருந்தாரு, பெருசா கொடுத்துட்டாரு ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட்ல இருந்து இந்த காம்பவுண்ட்ல இருந்து.
இன்னைக்கு வாட்டர் போர்டுக்காரன் வந்து முனிசிபாலிட்டி கிட்ட நம்ம ஒப்படைச்சிடறான். டிசி வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்கலான்றாரு. அவருக்கு என்ன தெரியும் டிசிக்கு? அவர் கலெக்டர் ஆச்சு டிசி, அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியாது. அவரும் எம்ஏ படிச்சாரு, நானும் எம்ஏ படித்தேன். அவர் அன்பார்ச்சுனேட்டா ஐஏஎஸ் ஒரு வருஷமோ 2 வருஷமோ எழுதியிருப்பாங்க. நம்ம வேகத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணோம். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் அப்படி இருந்துச்சு. எனக்கும் முன்ன பிறந்தவங்க வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட் கொடுக்குற, நீ படிச்சு எழுதுற அப்படின்னா நானும் எழுதியிருப்பேன். அதனால ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப அறிவிக்குதுன்னு நினைக்காதீங்க. பாமர மக்கள் கூட அறிவிக்குது. அதை நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. கவுன்சில் பாடி நம்ம பிடிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க பார்ட்டி வரலுங்க. இல்ல ஏப்ரல் 14 இல்ல டிசம்பர் 6 ஒரு போராட்டம் பண்ணிட்டு போயின்னு இருக்க வேண்டியதுதான். ஜெய் பீம் பீம்ராவ் பிரேயர் என்ன பிரதர் ரொம்ப நாளா காணும், அவள் தான் சொல்லிக்கணும் மொழியோ. வேற நீ ஒன்னும் சாதிக்க முடியாது. பண்ணலாம். 35 பேர் கூட நிக்க வைக்கலாங்க. 35 வார்டுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நிக்கணும் இல்லை நீங்க. நான் சொல்றேன் எஸ்டி பிளாக்ல யாராவது நிக்க வைக்கிறது ஏற்பாடு பண்ணுங்க சொல்ல இல்லையா? இப்போ சொல்றேன். சில பேருக்கு கொழுப்பு அடிக்கிறதுக்காக தான் நான் போய் அங்க நிக்க வேண்டியதா போச்சு. அதனால எனக்கு என்ன நன்மை? நான் என்ன சைட்டுக்கு பண்ணிக்கின்னு நீ வீடு கட்டிக்க எனக்கு காசு கொடு, அந்த இது சந்தா நீ மூடிக்கோ காசு கொடு அப்படி வாங்குறேன் நான். என் பணம் தானே வேஸ்ட்டு. கண்ட வீட்டுல எல்லாம் வந்து என்ன இதுக்கும் ஓட்டு போடுறாங்கனாக்கா இவங்க என்ன மானம் கட்டுவங்களா இருப்பாங்கன்னு யோசிச்சு போடுறேன். அதுதான் நானே நின்னேன். கரெக்டுங்களா? திருப்பி நானே நிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நீங்க தயாராகும். எல்லாரையும் நானே அடைக்கணும் இருக்கணும்னாக்கா ஆகாது. நீங்க அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னம்மா? இல்ல இல்ல நான் தான் சொல்றேன். நான் உட்காரணும் இல்லையோ, ஆர்பிஐக்காரன் எவனா ஒருத்தன் உட்காடுறான். நீ முதல் சீட்டு ஜெயிச்சுனா தானே 20 சீட்டு ஜெயி நீ உட்காடுற. அது ஆம்பளை ஆகட்டும் பொம்பளை ஆகட்டும் யாருதான் உட்காரான்? நம்ம பார்ட்டில இருக்கிற தானே உட்காடுறான். நம்ம நோக்கமா அதுதானே. அந்த மாற்றத்தை நீங்க உருவாக்கி காட்டுங்க கவுன்சில் எலெக்ஷன்ல. அப்புறம் எம்எல்ஏ பத்தி யோசிக்கலாம். அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? என்ன பண்ணலாங்க? ஏப்ரல் 14 11 மணிக்குன்னு போடுவாங்க. நம்மளால 12 மணிக்கு அப்பதான் ஆட்டோ கிடைக்கலன்னுவான். நம்ம உட்காந்து காத்து நிற்கணும். என்ன ப்ரோக்ராம் நீ பிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 hour 1/2 hour இப்படி அப்படி இருக்கலாம் சார். அதுக்குள்ளே வந்தவனுக்கு லேட் ஆயிடும். அவன் போடுவான்ல. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இதுலதான் நம்ம ஒழுக்கத்தை காட்டணும். 10:30 மணிக்கு சொல்றோமா வானா 11 மணிக்கே சொல்லு. கொஞ்சம் பேர் சர்ச்சுக்கு போனோம் அதுக்கு இதுன்னுவாங்க. அது அவங்க ஒரு ரிலீஜியஸ் மேட்ரு. அதுல நம்ம விரும்புறவங்க போறாங்க, விரும்புறவங்க போறாங்க. அது நம்ம இன்டர்ஃபியர் ஆகிறது இல்லை. இல்ல ஜென்ரலா சொல்றாங்க. மண்டே வந்துச்சுன்னா எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க சொல்றேன் சார். நீங்க போட்டு லீவ் என்ன பண்ணுவேன்? நீங்க ஸ்பெஷல் மாசமா சரி நீ பார்த்த ஸ்பெஷல் மாசம் பாருங்க. எல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. மதம்ன்றது ஒண்ணு தானே அந்த ஊர்ல உலகமே அழிஞ்சு நிற்கிறது. குறிப்பா மதம் ஒண்ணு வச்சுருந்தா எனக்கு பிஜேபி காரன் ஆட்டம் ஆடுறான். இப்ப டிமினிட்டேஷன் நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா யூபியில இன்னும் 40 சீட் சேர்த்துக்கிறான், மகாராஷ்டிரல சேர்த்துக்கிறான், மத்திய பிரதேசல சேர்த்துக்கிறான், பீகார்ல சேர்த்துக்கிறான். சவுத்தே வானா போறாரு அப்படின்னு நான் எம்பி சார் செலவு அப்படின்னுமா அங்கே ஜெயிச்சானவா உன்னே அவன் மதிக்கிறான். மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாபா சாஹேப் அம்பேத்கர் பார்லிமெண்ட்ல இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அவமதிச்சாங்க. விழிப்புணர்ச்சி பண்றான்னு வந்துட்டார். அறிவின் மாமயத்தை அவர் அம்பேத்கர் சொல்லக்கூடாது. நம்ம வாயால அறிவின் ஒளின்னு தான் சொல்லணும். அவர் வெறும் அறிவின் ஒளிங்க. அவரு பைபிள் கூட என்ன சொல்லுச்சு? கடைசியில எம்பெருமான் இயேசு யெகோவா லாங்குவேஜ்ல தானே பேசினாரு. யார் சர்ச்சுக்கு போறீங்க? என்ன லாங்குவேஜ்ல பேசினாரு? எப்ரேய லாங்குவேஜ்ல தானே பேசினாரு. அது வந்து தமிழ் லாங்குவேஜ். அது தெரிஞ்சு வச்சுங்க. அது பழைய காலத்து தமிழ் வேர்டு. அது என்னன்னு சொன்னாரு அவரு? ஒளியே என்னை காப்பாத்து, ஒளியே என்னை காப்பாத்துனார். ஒளினாக்கா தேவையில்லை.
என் கடமை முடிந்தது, என் உடம்பு தாங்க முடியல, ஒலியே என்னை காப்பாத்துனாரு. தமிழ் வேர்டு. அதெல்லாம் வெறும் ஹிஸ்டரி பார்க்க கூடாது, சரித்திரத்தை பார்க்கறது அது வேற விஷயம். பட் அது வந்து ரியாலிட்டி என்னன்றதுன்னு பார்க்கணும். அவர் இப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு அப்படின்னா தமிழ் மொழி அவர் சொன்னது. ஒலியே என்னை ஏற்றுக்கொள்ளுனாரு. யாரு ஒலினாக்கா? என் தேவன். பகவத்கீதை யார் எழுதுனாங்க? அது பகவத்கீதை விஷயம் தான் நீங்க வெளியே இருந்துக்கிறான். ராம, கிருஷ்ண எல்லாமே பகவத்கீதைன்றது இப்படிதான். பழைய கஞ்சி குடுறான்றான், கூலி குடுறான்றான். அத்தை நம்மளுக்கு இப்ப என்ன திணிக்கிறான்? இவன் ஜாலியா சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் ஆர்கானிக் யாரு? மேல்தாதிகாரன். நீ பழைய தொழிலுக்கு ஓடான்றது என்ன அழகா சொல்றான் பாரு, ஆர்கானிக் ஹெல்த்து. ஏன்னா டேய், நாங்க கூலி குடிச்சிருக்கும் போது நீங்க நெய் ஊற்றி சோறு நிற்பீங்க. இப்ப நாங்கெல்லாம் முச்சாத கொஞ்சம் வெளியே வரோம்னா ஆர்கானிக் சொல்றோம். அதுக்குதான் கீதை படின்றது. அர்ஜுனா சண்டை போடாத நிக்கிறீடா அண்ணா அப்படின்றான். படிக்காத அதுல என்னத்துக்கு சண்டை போடாதன்றான். உடனே இப்ப திருப்புறான், எங்க பெரிய பாக்குறாரு, சித்து பாக்குற அப்படின்னு. அர்ஜுன ஏன் நிக்க வச்சான்? அடிச்சா நிறைய பேர் செத்துருவான், அவன் பொண்டாட்டிகள்லாம் விடவாயிடும், அவன் பொண்ணுங்களுக்கெல்லாம் வாரிசு இல்லாத போயிடும். சத்திரியன் தான் கட்டணம் இல்ல, வேற ஜாதிகார கட்டிக்கினாக்கா சத்திரிய குடும்பம் அழிஞ்சிருமே, அதுக்கு தான் அவன் தங்கணும். அதுக்கு கிருஷ்ணர் அழகா சொல்றாரு, அதை பத்தியெல்லாம் நீ கவலையப்படாத, அந்த ஆத்மா சத்திரியம் கூடவே போயிடுமா. அப்போ 40 வயசுல ஒரு விடோ லேடி ஆயிட்டாக்கா, இவன் பிறந்து இவன் வீழ்ச்சி வர்றது இல்லை, அது 80 வயசு ஆயிடும். அப்ப அந்த சத்திரியம் அவளை கட்டிக்கோனா. இதுதான் கீதை. இதெல்லாம் வந்து புச்சாலிங்க வேலை, தெளிவாக்குறவங்கிட்ட, ஆர்குமெண்ட் பண்ணிக்கிறவங்கிட்ட, அவங்ககிட்ட பேசணும். அது பேச காமிக்கிறது தான். போர்னல்பேட்டில் யாரோ ஒருத்தன் வந்துருந்தான். யாருங்க அவன்? ஒரு கர்ணனை பத்தியும் இவனை பத்தியும் பேசுறதுக்கு வந்தானாங்க. கிச்சி லோகநாதனா என்ன அவன் பேரு? டிவிலாம் சன் டிவில எல்லாம் கூட பேசினாரு அவரு. நானே கலைஞர் கருணாநிதி ஸ்டேஜில் ஏற்றதுலன்னு சொல்லுவேன். பக்தன் இந்த மேல நிக்க வச்சுட்டு, பக்தன் இன்னைக்கு போறாரு, நான் நாளைக்கு போறேன், பக்தன் வச்சுட்டு சொன்னேன். அரசியல்வாதி அவளெல்லாம் நான் சேர்க்கறது, நான் கருணாநிதியே சேர்க்கலன்னு அவன் பக்தன் கூட அங்கே. இந்த விஷயம் எனக்கும் தெரியும். இவனுக்கு ஏன் கூட்டாங்க என்ன போர்ல அந்த மையெல்லாம் சேர்ந்து நடத்தலாம் பாருங்க. போர்னல் பாட்டுல பாடி லாங்குவேஜ்லயே அவர் காலேஜா போய்க்குவாரு, ஐயோ மகனே குந்தி இப்படி அழுகுது அப்படி இப்படின்னு. அதுக்கு இந்த பொம்பளைங்கெல்லாம் இது வைப்பாங்க. குந்தி வந்து ஒரு கண்ணி லேடி, பிளான் பண்ணி தான் அடிச்சுது. அது அதுல கம்மியான ஆள் கிடையாது, கரெக்டா பிளான் பண்ணி அவங்க கூட இருந்து அடிக்க வச்சா. அப்ப இவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணன், நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அட்ரா. அது பகவத்கீதை எடுத்து பார்த்தா வெறும் கொலை குத்தி தான் இருக்கும், அகிம்சை இருக்காது. அதை கொண்டாந்து மகாத்மா காந்தி கிட்ட சொல்லி விட்டாங்க. அந்த மனுஷன் இது என்னது, ஓகே பகவத்கீதை ஏற்றுக்கணும் நம்ம அப்படின்னு. கடைசியில அவர் என்னன்னாரு, வர்ணம் இருக்கட்டும், ஆனா ஜாதி பத்தி தரகுறவா தாழ்த்தப்படல சொன்னாரு பாரு. ஓ என்னடா இவன் இப்படி திரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிராமணனும் எங்க அம்மா சுட்டுறான்ட்டான். 3 மாசம் சுட்டான். ஏன்னா இந்த ஆள் திரும்புறான் எப்படி. இப்போ இன்னைக்கு அதான் சொல்றான், ஒரே புகையாகுது, பெட்ரோல் வண்டியில போங்க, டீசல் போகாதீங்க அப்படின்றான். அது நம்மளால அக்கறை வச்சுருக்கிறோம். நாங்க இவன் பக்கம் வேல்சாய் கார்ல ஜாலியா போய் நிக்கலாம், நீங்க நம்ம ஜாதிகார கார்ல போது அவனை கண்டுபிடிக்கல. அதை ஒண்ணு மாத்தி சொல்றான், உன் நன்மைக்காக தான் சொல்றான்றான். நம்ம ஐயர் சொன்னாக்கா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்றாங்க. செவ்வாய் தோஷம் ஒரு பூஜை வச்சுட்டு பரிகாரம் பண்ணலான்றான். ஒரு ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு அந்த ஐயகத்தை கொடுத்துரு, பேர் ஏதாவது ஆம்பளை பேரும் பொம்பளை பேரும். இதுல யாருக்கு பொம்பளை யாருக்கு ஆம்பளைன்னு கொஞ்சம் கீழே அவன் சொல்லிடுறான். பார்க்க சொல்ல முடியாது, இப்பயே சொல்ல முடியாது. செவ்வாய் கிரகத்துல செவ்வாய் தோஷம் சொல்றோம், நம்ம ஊங்காட்டுக்கிறோம். இந்த பகுத்தறிவை தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் சார். அதை எவன் அந்த பகுத்தறிவை ஏத்துக்கிறது மைண்டுக்குள்ள ஏத்திக்கிறானோ அவனுக்கு ஆசைகளே வராது. சரி சார், அவனுக்கு ஆசையே வராது. என் சமுதாயம் மேல வரணும்னு நினைக்கும். எனக்கு அந்த எண்ணம் வருது. இப்போ என் சமுதாயம் மேல வரட்டும், இருக்கிறவங்க அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது உபதேசம் பண்ணலாம். அவன் கேட்கறான கேட்கலன்னு வச்சுக்கோ. பிரச்சனை சொல்லியே ஏதோ ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, நீ சொன்னா என் புள்ள கொஞ்சம் அந்த குடிக்கிறது விட்டுருவான். யாரு பெத்த தாய் சொல்லி அவன் விடலையா, நான் இதெல்லாம் விட்டுருவான்.
அவன் குடிச்சான்னா அவன் காசு அவன் குடிக்கிறான், குடிச்சா உடம்பு கெட்டுட்டு வர்றான். அவன் காசு அவன் குடிக்கிறான், விடுறான். நீ வருத்தப்படுற? நம்மளுக்கு நல்லது சொல்றான் இவன். நீ லக்ஸரியாக இல்ல, இங்கிலீஷ்காரன் குடிச்சு டான்ஸ் என்ன தானே இருந்தான். அவன்கிட்ட நீங்க கும்மா லட்சம் தானே அவன் சொத்து சம்பாரிச்சீங்க. இது எப்போ தெரியணும் நம்மளுக்கு? நான் படிச்சாதான் தெரியும். அம்பேத்கர் ஒரு கொள்கையை படிச்சு பாரு, இதெல்லாம் கிளீனா எழுதிக்கிறாரு. அப்போது ரொம்ப ஆள் திருந்துறான்னு பார்க்கலாம். நம்ம ஏதோ சார் மேல் ஜாதினா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான், வீடு கட்டுறதுக்கு. அவன் சும்மா அவனுக்கு வீடு கட்டல, காரணம் இல்லாத அவன் செய்யவே மாட்டான் இன்னைக்கு. ஆனா நம்ம சமுதாயம் காரணம் இல்லாதது கூட செய்வான். ஆனா எதுனா ஒரு சின்ன விஷயத்துல நன்றி கட்டுவான் சார் நீடுவான் ஒரு செகண்ட்ல. விசுவாசத்தை மறக்கிறவங்க, அதனால்தான் என் மேல வரல. அதெல்லாம் விட்டுட்டு அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் படிச்சவங்க எஜுகேட்டடா இருக்கிறீங்க. என்ன ஆபீஸ்ல போய் கிளர்க் வேலை பெண்ணை பிடிச்சா தான் அவன் அறிவாளின்னு இல்லை, ஆட்டோ ஓட்டம் கூட அறிவாளி தான். படிச்சவங்க கூட தான் ஆட்டம் ஓட்டுறான். அவன் படிக்கலாம் கூட அவனுக்கு சொந்த அறிவு இருக்கு. அதனால யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் 4-5 மாசம் இருக்குது, நீங்க இப்பவே தயாராகுங்க. காசாக வச்சுட்டான் சார் அதுல தோத்துறான்ற வேலை எல்லாம் விட்டுருங்க. ஒரு வார்டுக்கு 2500 ஓட்டு விடுமா? ஒரு வார்டுல எவ்வளவு ஓட்டு விடும்? இல்லையா? அதுல 1200 1300 ஓட்டு கெட்டியா புடிச்சுங்க. அவ்வளவு ஓட்டு வந்தாலும் நீ ஜெயிச்சிருவ. எவ்வளோ கரெக்டா? நீ மற்றவங்களுக்கெல்லாம் ஒண்ணு நீ கவலைப்படாத. வீட்டு கொடுத்துக்கிட்ட காசு உனக்கு அவன் ஓட்டு போறது இல்ல. அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணு. இந்த மண்ணு மேல பற்றுக்கிறவன, அம்பேத்கர் மேல பற்றுக்கிறவன, நீ எனக்கு விசுவாசமா இருக்கணும்னு இல்ல. நான் ஒரு நல்ல நண்பனா இருந்தா நீ ஒரு நல்ல நண்பன் தான். ஒரு 1200 ஓட்டு செட் பண்ணு ஒரு வார்டுக்கு. தமிழ் முன்னேறணும், தமிழ் வரணும், அது என்ன இருக்கணும்? அது இல்லைன்னு சொல்லாத. சும்மா நம்ம பேசி பிரயோஜனம் என்ன ஆகுது? இது யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தது வேற என்ன முடிவு எடுக்கிறீங்க சொல்லுங்க. ஏப்ரல் 14 ராகுல் எங்கப்பா பட்ஜெட் இருக்கு முனிசிபாலிட்டியில, முடிஞ்ச அளவுக்கு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 300-400 பேர்னா. அவன் லைவ் வைக்கலனாக்கா தர்ணா உட்காடுறான். அப்படி லைவ் வச்சா உட்காந்து கொஞ்ச நேரம் பாருங்க. நான் தர்ணா உட்காடுறேன், லைவ் வச்சே தீர்ணும். அவன் 65 கோடி கொடுத்துக்கிறாங்க வாட்டருக்கு. எவ்வளோ தெரியுமா யாருக்குன்னா உங்களுக்கு? 65 கோடி. 35 வாரத்துக்கு ஒரு கோடி போனா கூட 35 கோடி தான். தண்ணி 10 மேல அது போயிட்டு இருக்கும். அதெல்லாம் அங்க பேசுறது உங்களுக்கு தெரியல. அதனால தயவுசெய்து அன்னைக்கு கொஞ்சம் வாங்க. போலீஸ்காரன் உள்ள விட மாட்டான்னுவான். நான் தானே கேட்டுல இருக்கிறேன். இவன் அங்க லைவ் விடுறாங்களா இல்லன்னு பார்த்தா தர்ணா உட்காரன். நீ யாரா எங்களை தடுக்கிறதுக்கு நான் கேட்கறவா? ஓ நான் விடமாட்டோம் தானே போட்டேன். அவன் என்னன்னா போட்டேன், நான் வரேன். கவுன்சில் நடக்குது இல்ல, ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இல்ல, நான் பேசுறேன் எஸ்பி கிட்டலாம். விடுங்க, நான் அப்படியே கொடுத்துட்டு வராங்க. முட்டி வீட்டு இருக்குது பாவம். சேகரம் எல்லாம் செய்து இருக்கோம். ஏன்னா ஒரு சேர் மேல வச்சுக்கோ.